நல்ல தகப்பனே உமக்கு நன்றிப்பா. நீங்கள் பேசுங்கப்பா. இந்த வாய்ப்புக்காக நன்றிப்பா. கேட்கின்ற தம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க தேவனே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுக்கின்றேன். கர்த்தாவே சொல்லும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்வார். இந்த நாளில் ஜெபத்தை பற்றி ஒரு 3 விதமான ஜெபம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். முதலாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நமக்கு தனி ஜெபம் தேவை. தனி ஜெபம் எவ்வளவுக்கு அதிகமாக ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியும். தனி ஜெபம். இன்னொன்று கூட்டு ஜெபம். ஆவிக்குரிய பிள்ளைகளாக கூடி ஜெபிக்கும்போது நிறைய அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். மூன்றாவதாக குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும். என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே குடும்ப ஜெபம் கண்டிப்பாக நடக்க வேண்டும். இந்த 3 விதமான ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. தனி ஜெபம் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். தானியேல் எல்லாரும் தனியாக ஜெபம் பண்ணாங்க. தாவீது தனித்து ஜெபம் பண்ணதுனால சங்கீதம் 51 அவர் எழுதினார். அது தாவீதோட தனி ஜெபம். தாவீது பாவம் செய்தனால கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் அவர் ஜெபித்தார். அந்த ஜெபந்தான் 51வது சங்கீதம். புலம்பல் என்று சொல்லலாம். தனித்து நின்று மனிதர் கர்த்தரை தன் பக்கமாக இழுத்து கொண்டார். அதனால் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அருமையானவர்களே, இந்த தனி ஜெபந்தான். நான் ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். சில வருடங்களுக்கு முன்பாக பிள்ளைகளால் அதிகமான கஷ்டப்பட்ட ஒரு தாய் தனியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படியே குனிந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்காங்க. கண்ணீரை அடக்கவே முடியலையாம். அப்படிப்பட்ட ஒரு கண்ணீரான ஒரு ஜெபம், இருதயத்திலே பாரம் நிறைந்த ஒரு ஜெபம். ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே நெருக்கப்படுகிறார்கள். இந்த காரியத்தை ஆண்டவர் செய்தாதான் முடியும். ஆண்டவர் செய்யலைன்னா இதிலிருந்து மீட்கப்பட முடியாது. என்னதான் நம்ம அறிவை பயன்படுத்தினாலும், நம்மளுடைய ஞானத்தை பயன்படுத்தினாலும், தேவன் செய்யும்போது அது மிக அதிசயமாக இருக்கும். அது மலை போல நமக்கு தெரியும். ஆனால் இயேசுப்பட கொண்டு போகும்போது ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு விடுதலையை கண்டிப்பாக கொடுப்பார். அந்த கவலை நம்மை மேற்கொண்டு அதை நம்மை நசுக்கி போட விடாதபடிக்கு தனித்து ஜெபிக்க வேண்டும். அப்படியாக ஒரு நபர் தன்னுடைய பிள்ளைக்காக அவர்கள் அழுது குனிந்து கடந்து ஜெபம் செய்திருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்பாக கேட்ட ஒரு சாட்சி. அப்படியே அவங்க குனிந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது கீழே இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சான். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில், கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்ற வார்த்தையின்படி அப்படியே அந்த வார்த்தை தரையில், மண்ணு தரையில் தான் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பார்த்துக்கோங்க. அந்த மண்ணு தரையில் இருந்து நீர் என்னை காண்கிற தேவன் என்ற அந்த வார்த்தை ஒரு இளம் தளிர் எப்படி வருமோ அதே போல அந்த வார்த்தை வந்திருக்கு அவங்களுக்கு. நீர் என்னை காண்கிற தேவன். உடனே அவங்க சொன்னாங்களாம், ஏசப்பா நீங்கள் என்னை பார்க்குறீங்களா? என்னுடைய இந்த கண்ணீரை நீங்கள் பார்க்குறீங்களா? என்னுடைய குழந்தைங்களுக்காக நான் பண்ணிக்கின்ற அந்த ஜெபத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? நீங்கள் கண்டுட்டீங்களா? உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த தரையை விட்டு அவர்கள் எழுந்து விட்டார்கள். ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைகளை வருகாலங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார் என்று இந்த சாட்சி. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம எத்தனைதான் நீங்கள் யோசனை பண்ணுங்க, எத்தனைதான் சிந்தனை பண்ணுங்க, அதை விட ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் தனித்து நிற்கும்போது தேவன் கண்டிப்பாக இறங்குவார். ஏனென்றால் நம்ம தனித்து ஜெபம் செய்யும்போது கர்த்தரை மட்டும்தான் நம்ம சார்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பது வெளியாகின்றது. தனித்து நின்று ஜெபிக்கிற வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியை தரும். தனித்து ஜெபம் செய்யும்போது கர்த்தர் நம்மோடு பேசுவார், நம்முடைய குறைகளை வெளிப்படுத்தி காட்டுவார், நம்மளை அமர்ந்திருக்க செய்வார். ஜெபம் செய்து பழக வேண்டும்.
தனிமையாக உட்கார்ந்து ஆண்டவரோடு ஜெபம் பண்ண பழக வேண்டும். அதனால் கர்த்தர் நம்மோடு பேசி நிறைய ஜெயம் நமக்கு கிடைக்கும். கடைசி வரைக்கும் நம்ம கூட இந்த தனி ஜெபம் இருக்க வேண்டும். தனி ஜெபம் பண்ணிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். அதற்கு முடிவே கிடையாது. அவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்கும் அந்த தனி ஜெபம் தேவை. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தனியாக நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? தனியாக உங்களால் ஜெபிக்க முடியுதா? தனித்து ஆண்டவரோடு உங்களால் உறவாட முடிகின்றதா? ஆலயத்துக்கு போனால் மட்டும்தான் நம்ம ஜெபிக்கிறோமா? இல்லைல்ல, எப்போனாலும் சரி நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கலாம். நேற்று எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. காலையிலே யாராவது வருவாங்க, ப்ரேயர் பண்ணி விடணும், அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கணும். ஆனால் நேற்று எனக்கு அப்படி இல்லை அதிகமாக. ஆனால் நான் தனியாக உட்கார்ந்து எனக்கு ஜெபிப்பதற்கு ஒரு நல்ல நேரம் இருந்தது. அப்பொழுது நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, என்ன அப்படின்னா, என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்திலே பதிவாக வேண்டும். ஏன்னா அது அப்படியான ஒரு ஜெபமாக இருந்துச்சு. பார்த்துக்கோங்க, ஆவியானவர் எனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை ஊற்றினார். அந்த ஜெபங்கள் கல்வெட்டிலே பதிக்கணும் போல இருந்துச்சு. நான் சொன்னேன் ஏசப்பட்ட, எப்பா இந்த ஜெபத்தெல்லாம் நீங்கள் எழுதிங்க உங்கள் முன்னால், இது கண்டிப்பாக நீங்கள் ஓகே பண்ணணும். என்னால் முடியவே முடியாது, நீங்கள் தான் இந்த ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தந்துடணும் அப்படின்ட்டு. அது எனக்கு நேரமே இத்தனை மணி நேரம்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஆவிக்குள்ளாக ஜெபத்தை ஏறெடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். பெருமைக்காகன்னு சொல்லலை, நேற்று அப்படி ஒரு வாய்ப்பு தேவனுடைய ஆவியானவர் அந்த மாதிரி ஒரு ஆவிக்குள்ளான ஒரு ஜெபத்தை எனக்கு தந்தார். அருமையானவர்களே, நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, இதை எழுதிருங்கப்பா, நீங்கள் எழுதி வச்சுருங்க, எனக்கு கண்டிப்பாக இதுக்கு பதில் வேணும், நான் தரேன், உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு கேட்டேன். பார்த்துக்கோங்க, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படியாக தனித்து நேரங்கள் கிடைக்கும்போது அவருடைய பாதத்தில் 5 நிமிடம்லாம் காணவே காணாது. அதிக நேரத்தை நீங்கள் தனித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன். அடுத்தபடியாக என்ன அப்படின்னா, கூட்டு ஜெபம். கூட்டு ஜெபம், தனி ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளதோ அதே போல் கூட்டு ஜெபமும் நமக்கு தேவை. தானியேல் அப்படி ஜெபிக்கிறார், தன்னுடைய தோழர்களுக்கு அறிவிக்கிறார். ராஜா சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது அவர் தன்னுடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேருக்கும் அவர் சொல்லுகின்றார். அவர்கள் காலத்திலே அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். ஜெபித்த அந்த ராத்திரியில் சொப்பனமும் அதனுடைய அர்த்தமும் வெளிப்பட்டது. அதனால தான் நம்ம 2 பேர் இல்லாட்டா 3 பேர் ஜெபிக்கிறோம். 2 பேர் அல்லது 3 பேர் எங்கே இருந்தாலும் அங்கே நான் வருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம நண்பர்களோடு, நம்ம ஆவிக்குரியவங்களோடு நம்ம கூடி ஜெபிக்கிற ஜெபம் மிகுந்த வல்லமை உள்ளது. அந்த ஜெபம் நமக்கு தேவை. வேதம் சொல்கிறது அந்த கூட்டு ஜெபம் என்ன அப்படின்னா, லேவியராகமம் 26வது அதிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 7, 8, 9. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். 8வது வசனம். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். 9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அருமையானவர்களே, உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்த வேண்டும். 8வது வசனத்தில் உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். இதான் கூட்டு ஜெபம். கூடி 100கணக்கான பேர் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் செய்யும்போது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? லேவியராகமம் 26வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் 5 பேர் 100 பேரை துரத்துவாங்களாம். 5 பேர் கூடி ஜெபம் பண்ணும்போது 100 விதமான சத்துருக்கள், அந்த பிசாசுகள், நமக்கு விரோதமான அந்தகார வல்லமைகள், பலவிதமான கஷ்டங்கள், போராட்டங்களை நீங்கள் துரத்துவதற்கு 5 பேர் இருந்தால் எத்தனை பேரை துரத்தலாமா? 100 பேரை துரத்தலாமா? அதே சமயத்தில் 100 பேர் சேர்ந்தாங்கன்னா 10,000 பேரை துரத்தலாம். உங்களுக்கு விரோதமான எந்த சத்ருவாயி இருந்தாலும் சரி, அது மனிதனால இல்லை, சாத்தானால, ஏவல் பிலி சூனியத்தினால, அந்தகார சக்தியின் கிரிகளினால ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் 5 பேர் ஜெபம் பண்ணால் கூட இப்போ 100 பிரச்சனை உங்களுக்கு தீந்துருமா? நீங்கள் 100 பேர் ஜெபம் பண்ணால் 10,000 பேர், 10,000மான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து போகும் என்று இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது.
இந்த வசனத்தை நான் லேவியராகமம் 26வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுக்கும்போது உண்மையிலேயே நம்ம கூடி ஜெபம் பண்ணுறதுல எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். நீங்கள் கூடி ஜெபம் பண்ணுற கூட்டமா? நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் 50 பேர் இருந்தால் அப்போ எத்தனை பேரை துரத்தலாம்? 50 பேர் இருந்தால் 8000 பேரை துரத்தலாம். 100 பேர் இருந்தா 10000 பேரை துரத்தலாம். நமக்கு விரோதமான எந்த வல்லமைகளும் மேற்கொள்ளவே முடியாது. கூட்டு ஜெபத்துல, கூடி ஜெபிக்கிற ஜெபத்துல அவ்வளவு வல்லமை இருக்கின்றது என்று லேவியராகமம் 26வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனைக்கு நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரச்சனை நமக்கு நிரந்தரம்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. அப்படிலாம் நம்ம கூடி ஜெபிக்கிறோம், நம்ம தனித்து ஜெபிக்கிறோம், நம்ம குடும்ப ஜெபம் பண்றோம். அப்படிலாம் பண்ணி அதனுடைய மேன்மை கண்டதுனாலதான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் உட்கார்ந்து இதை தைரியமாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன், பரிசுத்த ஆவியானவரால. அல்லேலூயா. தனியாவே நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்னு நீங்க பண்ணாலும் நீங்க கூட்டு ஜெபத்திலையும் இணைய வேண்டும். 5 பேர் ஜெபம் பண்ணும்போது 100 பிரச்சனை உங்களுக்கு தீந்துருமா? அப்போ 100 பேர் கூடி ஜெபிக்கும் போது 10000 கஷ்டங்கள், பாடுகள் உங்களை விட்டு தீர்ந்து போகும் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் கலங்க வேண்டும்? உடனே நீங்கள் 5 பேர் கூடி ஜெபம் செய்யுங்க, நீங்க 3 பேர் கூடி ஜெபம் செய்யுங்க, நீங்க 100 பேர் ஜெபம் செய்யுங்க. கான்ஃபரன்ஸ் பிரேயரை நீங்க விட்டு விடாதீங்க. கண்டிப்பாக நீங்க கூடி ஜெபிக்கும் போது உங்களுக்கு விரோதமான அது எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க 5 பேர் ஜெபம் பண்ணீங்கன்னா 100 பேர் ஓடிடுவாங்க. 100 பேர் நீங்க கூடி பிரேயர் பண்ணா 10000 பேர் ஓடிடுவாங்க. அல்லேலூயா. ஏசப்பா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நமக்கு தந்திருக்கின்றார். இன்றைக்கு நீங்க 5 பேர் கூடி ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்க 3 பேர் கூடி ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்க 4 பேர் கூடி ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்க 5 பேர் கூடும்போது, நீங்க 500 பேர் கூடும்போது, நீங்க 100 பேர் கூடும்போது அங்கே கர்த்தருடைய வல்லமை கண்டிப்பாக விளங்கும். நமக்கு விரோதமான கிரியைகள் அழிந்து போகும். அதனால்தான் நம்முடைய கிறிஸ்டியானிட்டியில ஜெபக்குழு என்று வைத்திருக்கிறார்கள், காட்டேஜ் மீட்டிங் என்று வைத்திருக்கின்றார்கள், வீடுகளிலே கூடி ஜெபிக்க வைத்திருக்கின்றார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் இந்த வேத வசனத்தினாலதான் இவ்விதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அப்போ நம்ம ஆராதனையில எவ்வளவு பேர் இருக்கோம்? 1000 பேர் கிட்டக்க ஒரு சர்வீஸ் அட்டென்ட் பண்றீங்களா? அங்கே நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய உள்ளத்துல நினைச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் 10000 பேரை துரத்துறேன். 10000 பேருக்கு மிஞ்சி நம்ம வாழ்க்கையில யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களுடைய கூட்டு ஜெபத்துல வல்லமை விளங்கும். நீங்கள் கூடி ஜெபிக்கும் போது வல்லமை விளங்கும். தேவன் அங்கே அற்புதங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தினால எங்கெல்லாம் நீங்க கூடுறீங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் வல்லமை விளங்கும். 3 பேர் கூடினாலும் சரி, 5 பேர் கூடினாலும் சரி, 100 பேரை 10000 பேரை நீங்கள் துரத்துவீர்கள். கூட்டு ஜெபம் வல்லமை உள்ளது. எப்படி தனி ஜெபம் முக்கியத்துவம் வாய்ந்ததோ, தனித்தன்மை வாய்ந்து நமக்கு வெற்றியை கொடுக்குமோ, அதே போல இந்த கூட்டு ஜெபமும் நமக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கூடி ஜெபிக்கிற கூட்டத்துக்கு நீங்க போங்க. எத்தனை ஆலயத்துக்கு போங்க. எங்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறாங்களோ நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் சேர்ந்து நீங்க கான்ஃபரன்ஸ் பெயர் இல்லைனா கூடினாலும் நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். உங்கள் பிள்ளைகளோடு கூடி நீங்கள் ஜெபம் நடத்த வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளோடு, உங்களுடைய நண்பர்களோடு கூடி நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய விசுவாச ஐக்கியத்தோடு கூடி நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம பேசிக்கொண்டு இருப்பதற்கு உள்ள நேரத்தை விட நம்ம ஜெபிப்பதற்கு நம்ம அதிக நேரம் கொடுத்தாச்சுன்னா அநேக பிரச்சனைகளும் கஷ்டங்களும் பாடுகளும் தீர்ந்து போகும். நம்ம பரிசுத்தமாவோம். ஒருவர் ஜெபம் ஒருவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒருவர் ஜெபம் ஒருவரை தாங்கக்கூடியதாக இருக்கும். ஒருவர் கண்ணீரோடு ஜெபிப்பாங்க, ஒருவர் ஆத்தும பாரத்தோடு ஜெபிப்பாங்க. ஒருத்தங்க தீர்க்கதரிசன வல்லமையினால, தீர்க்கதரிசி ஆவியினால நிரப்ப விட ஜெபிப்பாங்க. ஒருத்தங்க கருத்தோடு ஜெபிப்பாங்க. இப்படியாக நம்ம கூட்டு ஜெபம் செய்யும் போது அநேக பிரச்சனைகளை தீர்த்து போட தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அதனால்தான் இன்னைக்கு சொல்றாரு, தனி ஜெபம் எவ்வளவு முக்கியமோ அப்படியே இந்த கூடி ஜெபிக்கிற ஜெபமும் வல்லமை உள்ளது. பவுலும் சீலாவும் அவர்கள் கூடி ஜெபித்தாரு. அவர்கள் 2 பேரையும் என்ன செய்தாங்கன்னா, காலை மேலே கட்டிட்டு தலைகளை தொங்க விட்டுருந்தாங்க. நான் நினைப்பேன், காலை மேலே கட்டின கையை கட்டி போட்டாலும் பரவாயில்லையே, காலை கட்டி போட்டிருக்காங்களே அப்படின்லாம் நினைச்சிருக்கேன். ஆனா வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவங்க காலை கட்டி போட்டதுனாலதான் அவங்க கைதட்டி ஜெபிக்க முடிஞ்சுது. கீழே இருந்து என்ன செய்தாங்க, தலைகளை கட்டி தொங்க விட்டுருக்கும் போது அவங்க தங்களுடைய கைகளை தட்டி ஜெபித்தாங்க. இந்த கையை தட்டி அவர்கள் ஜெபிக்கும் போது, அவர்கள் கைகளை தட்டி பாடும்போது அந்த சிறைச்சாலையும் அஸ்திபாரங்களை என்ன செய்துட்டாமா, அசைந்து விட்டது. இன்னைக்கு நம்ம கூடி கை தட்டி
கர்த்தரை பாடும் போது கண்டிப்பாக நமக்கு விரோதமான அஸ்திபாரங்கள் அசையும் அசையும். அதனாலதான் கைத்தட்டி பண்ணணுங்கிற. சில பேர் கேலி பண்ணுவாங்க, என்ன கை தட்டிக்கிட்டே இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் கை தட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, கண்டுக்கிடக்கூடாது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், 10 நரம்பு வீணையினால நீங்கள் கர்த்தரை பாடி துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 10 நரம்பு வீணை நம்மளுடைய 10 விரல்கள் தான். இல்லை எல்லாரும் வீணைக்கு எங்க போக, நம்ம வீட்டில் வீணை வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கா? இல்ல, அது நம்முடைய 10 விரல்கள் தான். இந்த 10 விரல்களை நீங்க தட்டி, நீங்க கூடி ஜெபிக்கும் போது, கரங்களை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிக்கும் போது, நமக்கு விரோதமான எந்த அந்தகார சக்தியோ, எந்த நோயோ, எந்த வியாதியோ, எந்த சாத்தானுடைய வல்லமையோ, அது அதனுடைய அஸ்திபாரங்கள், அதனுடைய வேர் கூட எழுந்து நிர்மூலமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு கூடி ஜெபிக்கிற அந்த கூட்டத்தில் நீங்க கலந்துக்கிடலைன்னா, இனிமேல் இருந்து நீங்கள் கூடி ஜெபிக்கிற கூட்டத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க. இல்லைன்னா நீங்களே கூட நண்பர்களோடு நீங்கள் கூடி ஜெபிக்க வேண்டும். நம்ம எவ்வளோ நேரம் பேசுகிறோம், நம்ம குடும்பமாக நம்ம சகோதர சகோதரிகளோடு எவ்வளோ நேரம் பேசுகிறோமே, ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கிறதுக்கு எதுக்கு நமக்கு நேரம் இல்லை? எதுக்கு அதில் ஆசை இல்லை? எதுக்கு அதில் இஷ்டம் இல்லாமல் இருக்குது? அதில் தானே வெற்றி இருக்குது. அதில் நம்ம வெற்றி எடுக்கலாமே. வேதம் சொல்லுத, நீங்க 5 பேர் கூடி ஜெபம் பண்ணுனா 100 பேர் நீங்க ஜெயிக்கலாமே. நீங்க 100 பேர் கூடி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா 10,000 பேரை ஜெயிக்கலாமே. அல்லேலூயா. ஒருவேளை உங்க வீட்டுல 5 பேர் இருக்கீங்களா? நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுடைய சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக உங்க நண்பர்களோடு கூட நம்ம கூடி ஜெபிக்க வேண்டும். ஆராதனையில கருத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு விரோதமான 10,000 பிரச்சனை இருந்தா கூட தீர்ந்து விடும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அல்லேலூயா. தனி ஜெபம் முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்படி அவங்க கண்ணீரோடு அழுது ஜெபிக்கும் போது அந்த தனி ஜெபத்துல கீழே இருந்து வார்த்தை அப்படியே ஒரு முளை கிளம்பினது போல எழுந்து வந்துச்சாமா. வந்த உடனே நீர் என்னை காண்கிற தேவன் என்று அந்த வார்த்தை பேசி இருக்கு பாருங்க. அப்படியே அவங்களுக்கு விடுதலை ஆயிட்டாமா. இன்னும் ஒருத்தங்க கூட இந்த தனிச்சபத்தினுடைய மகிமை சொன்னாங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா, அவங்க டாக்டரால கைவிடப்பட்டு வீட்டில் கொண்டு போட்டாச்சு. இவங்க இனிமே பழைக்க மாட்டாங்க, இந்த கஷ்டம் இவங்களுக்கு இனிமே இது இப்படித்தான், இது நிரந்தரமான ஒரு வியாதி மாதிரி சொன்னாங்களாமா. ஆனாலும் இவங்க என்ன செய்யிருக்காங்க, ஒரு சகோதரி அவருடைய கணவர் அன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்திருக்காங்க. அப்போ லேட்டாக ஆகணுன்னே இவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க, காணும். சரி நம்ம ஜெபம் செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம டாக்டர் கூட என்ன சொல்லிட்டாங்க, இது எப்படி இது சுகமாகும் தெரியல. ஒரு நாளைக்கு இரவு மட்டும் 9 மாத்திரை இவங்க போடுவாங்களாமா. உடனே என்ன செய்யிருக்காங்க, கதவெல்லாம் பூட்டிட்டு ஒரு பாயை விரிச்சு அந்த பாயை உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி அழுதுருக்காங்க. ஆண்டவரே, என்னை டாக்டர்லாம் என்ன செய்தாங்க, இது எப்படி சுகமானு தெரியல, நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லி என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களே, எனக்கு சுகமாகணுமே அப்படின்னு அவங்க அழுது அப்படி ஜெபம் பண்ணும்போது ஒரு சத்தம் கிடைச்சாமா. என்ன சத்தம் அப்படின்னா, தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்து தாழ்த்து ஜெபி ஜெபி. அந்த ரெண்டுமே அவங்களுக்கு என்னன்னு தெரியல. தாழ்த்துனா என்ன, தாழ்த்துறதுனா எப்படி தாழ்த்துறது அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஒரு கரம் வயல் காட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அப்படி அவங்க அந்த ஆவிக்குள்ள ஆயிருக்காங்க பாருங்க. அப்ப அந்த வயல்காட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த வயல்ல வரப்பு இருக்கும், பக்கத்துல தண்ணி ஓடும், 2 பக்கமும் என்ன இருக்கும், இந்த வரப்பு இருக்கும் பார்த்துக்கோங்க. நடுவுல தண்ணி ஓடும்ல, இந்த 2 பக்கம் வரப்புலையும் ஜனங்கள் என்ன செய்யலாம், நடக்கலாம். அதே மாதிரி நடக்கிற போது அந்த மண் என்ன செய்யுதான், அப்படியே சரிஞ்சு 2 பக்கமும் விழுதான் அந்த மண். அப்போ அந்த மண் நீ எதுக்கு என் மேல மிதிக்க, எதுக்கு என்ன இப்படி கீழே நீ தள்ளி விடுற அப்படின்னு சொல்லி அந்த மண்ணு கேட்குமா, கேட்காது. அப்படி போலதான் நீனும் உன்னை நீ தாழ்த்த வேண்டும். அந்த மண்ணு எப்படி மிதிப்படுது, ஆனால் அது ஒரு நாள் கேட்காத, எதுக்கு இப்படி எல்லாரையும் நீ மிதிச்சுட்டு போறீங்க அப்படின்னு அந்த மண்ணு கேட்காதுல. அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கையில யார் உன்னை நசுக்கினாலும், யார் உன்னை மிதிச்சாலும், யார் உன்னை கோபப்படுத்தினாலும் நீ பொறுமையோடு சகித்து போ, அதுதான் தாழ்த்துறது என்று சொல்லி அடுத்தாக்குல ஜெபம் பண்ணு, கர்த்தரை நோக்கி மன்றாடு அப்படின்னு சொல்லி இந்த சத்தம் கேட்டிருக்கு. உடனே அவங்க தேவ சமூகத்துல அந்த வயக்காட்டுல இந்த மண்ணு எப்படி சரிஞ்சு விழுந்தாலும் அந்த வயல்கார மீண்டும் அந்த மண்ணெல்லி போடுவான், திருப்பியும் மிதிப்பாங்க, திருப்பியும் அந்த மண்ணு கீழே. ஆனால் அந்த மண்ணு என்னை எதுக்கு மிதிக்கீங்கன்னு கேட்காது. அதே போல நான் இன்றைக்கு என்னை தாழ்த்துகிறேன், யார் என்னை என்ன செய்தாலும் என்ன பண்ணினாலும் நான் தாழ்த்துவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாங்களாம். சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்துல அவருடைய கணவர் வந்துட்டாங்களாம், மணி 2 கிட்டக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா அன்னையில இருந்து அந்த இரவு போடுகின்ற
8 9 மாத்திரைகள் அவங்க அதுக்கு ஒரு போடவே இல்லையா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான அந்த தனி ஜெபத்துல எப்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கின்றார். டாக்டரால கைவிடப்பட்டு ஒருவராலும் முடியாது என்ற அந்த நோயை அந்த இரவு ஜெபத்துல நீ தாழ்த்தி ஜெபி என்று சொன்ன போது தனி ஜெபத்துல கர்த்தர் கிருபை செய்தார். அப்படியே கூடி ஜெபித்தாங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஜெபித்தாங்க. பவுல் சீலா ஜெபம் பண்ணாங்க. பேதுருவுக்காக மார்க் வீட்டுல எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணினாங்க. இன்னும் 120 பேர் கூடி மேலறையில ஜெபம் பண்ணினாங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். அது அருமையானவர்களே, நீங்கள் கூடி ஜெபிக்கிற கூட்டத்தை நீங்க அற்பமா நினைக்காதீங்க. அந்த அப்படிப்பட்ட கூட்டங்கள்ல நீங்க கண்டிப்பா கலந்து கொள்ளுங்கள். ஆலயத்துல சொல்லப்படுகின்ற எல்லா ஜெப கூட்டங்களிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சபையிலே கூடி ஜெபிக்கும் போது நீங்கள் 10,000 பேரை துரத்துவீர்கள். அல்லேலூயா, கர்த்தர் அவ்வளவு நல்லவர். அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன், குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். குடும்ப ஜெபத்துல எங்க வீட்டு அவங்க சொல்வாங்க, குடும்ப ஜெபத்துல என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்ப ஜெபம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. குடும்ப ஜெபம் அநேக வீடுகள்ல இல்ல. சில பேர் கண்டிப்பா செய்வாங்க. முக்கியமா கிராமங்கள்ல எல்லா வீடுகளிலையுமே குடும்ப ஜெபம் கண்டிப்பா நடக்கும். ஆனா நிறைய இடங்களை பார்க்கும்போது எங்க வீட்டுல எல்லாம் குடும்ப ஜெபம் கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு பாடல் பாடி ஒரு அதிகாரத்தை வாசித்து தங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி பழக வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டும். குடும்ப ஜெபத்துல கர்த்தர் கண்டிப்பாக இறங்குவார். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கூரை இல்லை அப்படின்னா மேல என்ன ரூஃப் இல்லை அப்படின்னா என்னெல்லாம் உள்ள விழும். மழை விழுந்தா தண்ணி விழும். சூரிய வெயில் அடிச்சா வெயில் வரும். பறவைகள் உள்ளவர், பாம்பு உள்ளவர், பூச்சி உள்ளவர், காத்தடிச்சா தூசி உள்ளவர், எல்லாமே என்ன செய்யும், உள்ள வந்துடும். எல்லா கிருமிகளும் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. மேல கூரை இல்லை என்றால் அதனால எந்த காரணம் கொண்டும் நீங்கள் குடும்ப ஜெபம் செய்யாம இருக்காதீங்க. இந்த நாளில் இந்த செய்தி கேட்கின்ற நீங்கள் கண்டிப்பாக குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும். எப்படி எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த நேரமாட்டு கண்டிப்பாக நீங்கள் வேதம் வாசித்து ஒரு பாடலை பாடி, அந்த பிள்ளைகள் சொல்ற பாட்டோ, கணவன் சொல்ற பாட்டோ, இல்ல மனைவி சொல்லுகிற பாடலையோ, அந்த பாடலை நீங்கள் பாடி நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் செய்ய வேண்டும். குடும்ப ஜெபம் வேண்டும். அருமையானவர்களே, நீங்க குடும்ப ஜெபம் செய்யாம ஒரு நாள் இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும், ஒரு வீட்டுல சாயங்காலம் மதியம் தான் நல்லா சண்டை பிடிச்சிருப்பாங்க. பார்த்துக்கோங்க, இப்படி சண்டை பிடிச்சிருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். யாராவது தான் போய் விளக்கு பிடிச்சாதான் அந்த சண்டை நீக்கும். பார்த்துக்கோங்க. ஆனா இரவு ஆச்சுன்னா அங்க பாட்டு சத்தம் கேட்கும். பாட்டு சத்தம் கேட்கும். என்ன அப்படின்னு பார்த்தா அங்க எல்லாரும் உட்கார்ந்து என்ன செய்வாங்க, குடும்ப ஜெபம் செய்வாங்க. அருமையானவர்களே, அந்த குடும்ப ஜெபத்தில் அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ரொம்ப வருஷம் அவங்க உயிரோட இருந்தாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், குடும்ப ஜெபத்துல பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது. ஒருவேளை உங்களுடைய வீடுகளில நீங்கள் குடும்ப ஜெபம் இல்லையா, கண்டிப்பாக நீங்க ஜெபம் செய்ய வேண்டும். எங்க வீட்டுல நாங்க ஒரு பூனை, சின்ன ஒரு பூனை தான், குட்டி ஒரு பூனை நான் வளர்த்தேன். பார்த்துக்கோங்க. அப்போ நாங்கள் குடும்ப ஜெபம் செய்கிறதுக்கு பாயை விரித்து பாட்டு புஸ்தகம் எல்லாம் எடுத்து வச்சிடணும்னு வச்சுக்கோங்க. இந்த சின்ன பூனை அதில் உட்காந்துரும். பாயை விரித்த உடனே உட்காந்துரும். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. சும்மா இருக்கு போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் எப்போது அன்னைக்கு ஒரு நாள் நினச்சேன், இந்த பூனை ஏன் இப்படி கரெக்டாக குடும்ப ஜெபத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்ச உடனே உட்காந்துருந்தேன், இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நாள் பகல் நேரத்தில் நம்ம இப்படி வச்சு பார்ப்போம், இது வருதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பாயை விரிச்சிட்டு பாட்டு புஸ்தகம் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். எடுத்து வச்ச உடனே இந்த பூனையும் ஓடி என்ன செய்துட்டு அந்த பாயில உட்கார்ந்துக்கிட்டு. அப்போ அதுக்கு தெரியுது இவங்க என்ன செய்ய போறாங்க, எல்லாரும் கூடி ஜெபம் செய்ய போறாங்க அப்படின்ட்டு. அப்போ எப்பெல்லாம் பாயை விரிச்சு பாட்டு புஸ்தகம் பைபிள் எடுத்து வச்சாச்சுன்னா உடனே இந்த பூனை கூட ஓடி உட்கார்ந்துரும். பார்த்துக்கோங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம வீடுகளில் மனிதர்கள் அப்படி இல்லை. குடும்ப ஜெபம்னு சொல்லி மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ இன்னைக்கு நம்ம குடும்ப ஜெபம் செய்யணுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி அவங்க பாயை விரிச்சு பாட்டு புத்தகம் பைபிளை எடுத்து வச்ச உடனே யாராவது எங்க இருந்தாலும், படிச்சுக்கிட்டு இருந்தாலும், வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உடனே கூடி ஒரு மனதோடு கூட நீங்கள் குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும். கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டும். நீங்க குடும்ப ஜெபம் இல்லைன்னா அது கூரை இல்லாத வீடு. கண்டிப்பாக நம்ம கூடி ஜெபிக்கிற ஜெபத்துல, குடும்ப ஜெபத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எங்க வீட்டில் சொல்லுவாங்க, குடும்ப ஜெபத்துல என்ன கேட்டாலும் கிடைக்கும். நம்ம குடும்பத்துக்காக மட்டும் ஜெபம் செய்ய வேண்டும். குடும்ப ஜெபத்துல, தனி ஜெபத்துல நம்ம எல்லாருக்கும் பண்ணிக்கிடலாம். கூடி நம்ம நண்பர்களோடு ஆவிக்குரிய பிள்ளைங்களோடு ஜெபிக்கும் போது எல்லா காரியத்துக்கும் ஜெபம் பண்ணலாம், தேசத்துக்கு எல்லாத்துக்கும். ஆனா குடும்ப ஜெபம் என்பது அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும்.
ஜெபம் பண்ணி நம்முடைய எல்லா விண்ணப்பங்களை, பிள்ளையுடைய படிப்பா, வேலை வாய்ப்பா, பலவீனமா, எல்லாவற்றையும் என்ன ஒரு மனசு கஷ்டம் இருந்தாலும் நீங்க கண்டிப்பாக கணவன் மனைவி பிள்ளைகளுமாக, மருமக்கள் இருந்தால் மருமக்கள் மக்களோடு கூட நீங்கள் குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுல வெளியூர்ல இருந்தாலும் நீங்க கேளுங்க, குடும்ப ஜெபம் பண்ணீங்களா? கண்டிப்பா குடும்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார், குடும்பமாக. யோசுவா சொல்றார்ல, நான் என் வீட்டாருமம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகின்றார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு, ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10000 பேரை துரத்துவார்களாம். ஒருவன் தனித்து ஜெபம் பண்ணி நின்றுட்டானா 1000 பேரை துரத்துவான். அதே சமயத்துல 2 பேர் கூடி ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா 15000 பேரை துரத்துவான். ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் நல்ல ஆலோசனையாக நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு. நீங்க இப்படி ஜெபம் பண்ணுங்க, நீங்க தனித்து ஜெபம் பண்ணா இப்படி நடக்கும், நீங்க 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணா இப்படி நடக்கும், நீங்க 5 பேர் கூடி ஜெபம் பண்ணா இப்படி நடக்கும், 100 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணா இப்படிப்பட்ட அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு பல ஆலோசனைகளை கொடுத்திருக்கின்றார். குடும்ப ஜெபம் கண்டிப்பா செய்ய வேண்டும். ஊழியக்காரங்க வீட்டிலையும் குடும்ப ஜெபம் நடக்க வேண்டும். தனிப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் வீடுகளிலே குடும்ப ஜெபம் நடக்க வேண்டும். கர்த்தர் அப்பொழுது பெரிய காரியங்களை செய்வார். சாத்தானும் ஓடி போவான். கர்த்தருடைய வல்லமை கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஆண்டவருடைய கிருபையினால எல்லா பாவங்கள் சாபங்களினுடைய அஸ்திபாரங்கள்ல அசைஞ்சிரும். அந்த பாவ சாபங்கள் நமக்கு இருக்காது. கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். நம்ம ஜெபம் செய்வோம். அப்படியே சமூகத்தில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர்ப்பா. நம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் தனித்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும், நாங்கள் கூடி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம் என்று சொல்லி நம்ம கேட்போம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. நேசிக்கிறீர்கள் நல்ல தகப்பனே, நமக்கு நன்றிப்பா. நாங்கள் எல்லாரும் தனித்து ஜெபம் செய்ய, தனி ஜெபம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் கூடி கூடி ஜெபம் செய்ய எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். நாங்கள் எங்கள் குடும்பத்திலே குடும்ப ஜெபம் இன்று முதல் கண்டிப்பாக நாங்கள் குடும்ப ஜெபம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதித்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.